ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்எஸ்ஜி vs ஆர்சிபி மேட்ச் நம்பர் 23 ஐபிஎல் 2026. ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம் ஸ்டாட்ஸோட. ஸோ நம்மளோட சேனல் ஒன்லி சேனல் நத்திங் லைக் ஸ்போர்ட்ஸு. ஸோ யூடியூப் சேனல், டெலகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் இந்த மேட்ச்சுக்கான அனலைஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்ச்சு ஏப்ரல் 15 7:30 சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் வந்து மேட்சை நடத்துகிறாங்க. பெங்களூரு. ஸோ 23வது மேட்ச் முகமது ஷமி. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பேட்டிங்குமே கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்குது. ஹேசல்வுட்டு, டஃபி 2 பேருமே ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னொன்று மிச்சல் மார்ஸ் இந்த கிரவுண்டில் சரியான பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டு வைஸாக வந்து கிடையாது. ஹேசல்வுட் பவுல் பண்ணார் அப்படின்னாலும், டஃபி பவுல் பண்ணார் அப்படின்னாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஹேசல்வுட் இந்த மேட்ச் ஆடுறாரா அப்படின்றத பார்ப்போம். டஃபி வெளியே போவார், ஹேசல்வுட் உள்ளே வருவார். இல்லை செப்பர்டு ஆடவே மாட்டுறாரு, அவருக்கு பவுலிங்கும் தர மாட்டுறாங்க, கொடுத்தாலும் அடி வாங்குறாரு அப்படின்றதுனால பேட்டிங் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு ஹேசல்வுட், டஃபி 2 பேர்த்தையுமே ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அந்த காம்பினேஷனுமே இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணிவிட்டு ரஜத் பட்டிதார், டிம் டேவிட் வரி, ஜிதேஷ் சர்மா வரி பேட்டிங் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் செப்பர்டு எப்போயாவது தான் வராரு. செப்பர்டு வர முடியாத சூழ்நிலை போச்சுன்னா டஃபியை கூட வந்து அவங்க உள்ளே கொண்டு வரலாம். தரமான பவுலர்ஸாகவும் மாறுவாங்க உள்ளே. ஸோ பார்க்கலாம், போக போக காம்பினேஷன்ஸாக மாற்றுவாங்க. ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்ச் நடந்திருக்கு. ஆர்சிபி 4 முறையும், எல்எஸ்ஜி 2 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. டொமஸ்டிக்கில் 195 மேட்ச் வந்து இங்கே நடந்திருக்கு. 87 ஃபஸ்ட் மினிமம், 110 செகண்ட் மினிமம், ஆவரேஜாக 168. ஸோ நார்மலாக பார்த்தோம்னா சின்னசாமி ஸ்டேடியமில் நல்லாவே ரன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் கிளியராக தெரியுது. ஸோ விராட் கோலி சேசிங்னா கண்டிப்பாக ஃபயராக வந்து ஆடுவார். சமியை மட்டும் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் ஃபிலிப்சால்ட்டு முகமது ஷமியை பார்த்து ஆடணும். சேசிங்கில் கண்டிப்பாக ஃபிலிப்சால்ட் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் எப்படியும் வந்து அடிச்சிருவார். வான்கடை மாதிரி விக்கெட்டில் அடித்தார். சின்னசாமிலையுமே வந்து அடிச்சிருவார். ஆனால் சேசிங் வரப்போ அவருக்குன்னு உள்ளே வந்து ஒரு பயம் இருக்கும். அதில் அந்த இனிஷியலாக அந்த ஹை ஸ்விங்காக வரப்போ மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜம்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஆப்பு, ப்ளே ஃபார் ஃப்ரீ. ஸோ இப்போ ப்ளே ஃபார் ஃப்ரீ இல்லை, கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக ப்ளே ஃபார் ஃப்ரீ கான்செப்டில் போயிட்டுருக்கக்கூடிய ஆப். நீங்கள் டாப்அப் பண்ணுவீங்க, அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிப்பீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு கேம் டோக்கன் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி வித்ரா எடுப்பீங்க. ஸோ ரொம்ப வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபார்மெட்டை கொண்டு வந்த ஒரு ஆப்பு. அப்போ இருந்தே பேமெண்ட் கேட்வே ரெகுலராக எப்பயும் போல் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆப். ஸோ பேடிஎம், ஃபோன்பேயில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணிங்கன்னா அவங்க கம்பெனி நேம்லேயே உங்களுக்கு பேங்க்குக்கு வந்துடும். லீடர் போர்டும் இவ்வளோ இது கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு மேட்ச் ப்ளே பண்ண கீழே உங்களுக்கு வந்து லைவாக ஷோ ஆகும். அப்படியே வந்து கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லீடர் போர்டை எவ்ரி மேட்ச் வந்து உங்களுக்கு கிராண்ட் லீக்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொன்று ட்ரேடுமே வந்து இதில் இருக்குது. ஸோ ட்ரேடு உங்களுக்கு தெரியும், ட்ரேட் ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ எஸ்ஆர்னோன்ற கான்செப்ட் தான், எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க அப்படின்ற கான்செப்ட் அதுவுமே இதில் இருக்குது. ஸோ கீழே வந்து ஃபேண்டசிக்கு கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மொதல் வந்து ப்ரெடிக்டோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நேமை மாற்றிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கோர் கார்டு அனலைஸ் பார்க்கலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைஸ் ஹைதராபாத். ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத் கூட இதே கிரவுண்டில் நடந்த ஒரு மேட்ச். அதில் டஃபி 3 விக்கெட் எடுத்தார். இஷன் கிஷன் தரமாக வந்து ஆடிருப்பார். பேட்டிங் தான் வந்து அதிக சாதகமாக இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸோட பேட்டர்ஸுக்கு தான் அதிக பாயிண்ட்ஸ்ன்றது கிடச்சிருக்கும். செப்பாடு ஒரு 3 விக்கெட் எடுத்தார். இந்த சைடு பார்க்குறது எல்எஸ்ஜியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் ஆடின ஒரு மேட்ச்சு. அதில் தான் ரிஷப் பந்த் வந்து 100 அடித்தார். மிச்சல் மார்ஸ் வந்து 67, ஜிதேஷ் சர்மா 85 ரன்னு. ரொம்ப எதிர்பாராத ஒரு இன்னிங்ஸு. விராட் கோலி 54. ஸோ ஜஸ்டிஸ் ஸ்கோர் கார்டு, இது ஓல்டு ஸ்கோர் கார்டு. லெஃப்ட் சைடு இருக்குது துஷாரா ஆடி இருக்குது. இந்த சைடு இருக்குது இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. அடுத்து பார்த்தோம்னா நம்ம பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அசோக் சர்மா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எல்எஸ்ஜியோட கடைசி மேட்ச்சில் எந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு விக்கெட்டை விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஹேசல்வுட் மாதிரி டாலாக இருக்கக்கூடிய பவுலர் அடித்து போடுறப்போ விக்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டஃபிக்கு விக்கெட் விழுக வாய்ப்புகள் அதிகம். சேம் இந்த சைடில் உங்களுக்கு லாஸ்ட்டாக பெங்களூர் வந்து சிஎஸ்கேக்கு எதிராக வந்து ஆடின மேட்ச்சு. சேம் இதே கிரவுண்டில் ஆடினது தான், அதுக்கான ரெக்கார்டும் இருக்குது. டிம் டேவிட் வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. தேவ படிக்கல் வந்து 50, ரஜத் பட்டிதார் 48. ஸோ புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டு. அபிநந்தன் அவர் ஆட வைக்க மாட்டாங்க. குர்னால் பாண்டியா 2 விக்கெட்டு. ஜஸ்ட் இந்த ஸ்கோர் கார்ட்ஸை வந்து பார்த்துக்கோங்க, நான் கொடுக்குறேன். நீங்களும் ஒரு டைம் வந்து செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த கிரவுண்டில் முன்னாடி நடந்த மேட்சுக்கான ஒரு 2 மேட்ச் ஸ்கோர் கார்டும், அப்புறம் இவங்களுக்கு இடையில லாஸ்ட் சீசன் ஆன ஒரு ஸ்கோர் கார்டையும் பார்க்குறது கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். டீம் வைஸ் பார்த்தோம்னா ஃபிலிப்சால்ட்டு
இங்கே விராட் கோலி, ரஜத் படிதார், தேவ்தேவ் படிக்கல், ஜிதேஷ் சர்மா. இதில் தேவ்தேவ் படிக்கல் நான் முன்னாடியே சொன்னதான், ஸ்டார்டிங்கில் வந்து விக்கெட் போனால் மட்டும்தான் அவருக்கு வாய்ப்பு. விக்கெட் போகல அப்படின்னா டிம் டேவிட்டும் ரஜத் படிதார் வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து தேவ்தேவ் படிக்கலை நம்ம கேப்டன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறது ரொம்பவுமே ரிஸ்க். ஆனால் ஒரு பிளேயராக எடுத்துக்கிறது பெட்ரு. காரணம் சேசிங்கில் கண்டிப்பாக யாரோ ஒரு ஆள் வந்து அவுட் ஆவாங்க ஏர்லியாக. அப்போது தேவ்தேவ் படிக்கல் முன்னாடி வருவார். அதுவே 10 ஓவர் தாண்டி அவுட் ஆனாங்கன்னா ரஜத் படிதார் வந்துடுவார். ஸோ 50-50 தான் தேவ்தேவ் படிக்கலோட ரோல். ஜிதேஷ் சர்மா ஃபார்ம்லேயே கிடையாது, ப்ரொஃபஷனலாகவே ஆடுறது கிடையாது. ஸோ ரொம்ப போராக தான் ஆடிட்டு இருக்காரு. டிம் டேவிட் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா பிக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பிக்கில் அது டிம் டேவிட் தான். சேசிங் கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமோ என்னமோ, பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடைக்கிது. செப்பர்டு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு அப்புறம் பவுலிங் கொடுக்க பயப்படுறாங்க. குணல் பாண்டியா மீடியம் பேஸ் போடுறதுனால அவங்களுக்கு அட்வான்டேஜாக மாறிடுது. எப்படி 2 பவுன்சர் வந்து ஸ்பின்னை வச்சு போட்டுறாரு. சுயா சர்மா சேசிங்கில் பவுல் பண்ணுறப்போ, செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்துருவார். பட் ஃபஸ்ட் பவுலிங்கில் எப்படியோ வந்து ரொட்டேட் பண்ணிடுவாங்க. புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் பவுல் பண்ண இம்பார்ட்டன்ட் பிக்கு, செகண்ட் பவுல் பண்ணால் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மங்கேஷ் யாதவா இல்லாட்டி போன மேட்ச் ஆட வச்சாங்க ஒரு பிளேயர், டெல்லிக்கு ஆடின ஒரு பிளேயர், அவர் ஆட வைக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா அவருக்கு இன்ஜுரின்ற மாதிரி லாஸ்ட் மேட்ச்சே நம்ம வந்து பார்த்தோம். அவரோட ஒரு ஓவர் தான் செப்பர்டு வந்து பவுல் பண்ணியிருந்தார். அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து மங்கேஷ் யாதவ் தான். செம்ம பிளேயரு. ஸோ பார்க்கலாம். டஃபி இல்லாட்டி ஹேசல்வுட். டஃபி, ஹேசல்வுட் 2 பேரில் யார் ஆனாலும் மினிமம் 2 விக்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா எல்எஸ்ஜி அவ்வளோ சிறப்பாக வந்து ஆடலை. அதனால் பெட்டர் பிக்ஸில் உங்களுக்கு டஃபி இல்லை ஹேசல்வுட்டு. புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பெட்டர் பிக்கு. குணல் பாண்டியா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு வந்து ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சுயா சர்மா செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் நீங்கள் கேப்டன் கொடுத்துக்கோங்க. ரஜத் படிதார், விராட் கோலி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் பிலிப் சால்ட்டன் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். டிம் டேவிட்டை மஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ டெத் பவுலிங்லன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக புவனேஸ்வர் குமார், டஃபி தான். பவர் பிளே அவங்க தான் வந்து பவுல் பண்ணுறாங்க. தேவைப்பட்டால் குணல் பாண்டியாவை கூட ஒரு சில ஓவர்ஸ் வந்து கொண்டு வரலாம். டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து ட்ராப் பண்ணிட்டு வரலாம். பட் டிம் டேவிட்டை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து எடுத்துக்கோங்க. சுயா சர்மாவை செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எடுத்துக்கோங்க. இந்த சைடில் மாக்ரமு, மார்ஸு, ரிஷப் பந்த், நிக்கோலஸ் புரான், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாது, முகேஷ் சௌத்ரி, பிரின்ஸ் யாதவ், அடுத்தா டிக்விஸ் ராத்தி, ஆவேஸ் கான், முகமது ஷமி, மொய்சின் கான் இல்லாட்டி மரிமாதன் சித்தார்த்தை வந்து ஆட வைக்கலாம். இன்னொரு பிளேயர் வந்து அவங்க சப்போஸ் நினச்சாங்க அப்படின்னா லிண்டேயில் கூட வந்து ஆட வைக்கலாம். போன மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருந்தார் அவரும். பட் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ பார்ப்போம் யாரை வந்து ப்ளே பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது. இங்கே உறுதியாக மெயின் பவுலர்ஸில் பிரின்ஸ் யாதவும், ஆவேஸ் கானும், முகமது ஷமி தான். அதில் ஆவேஸ் கானும் முகமது ஷமியும் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து டீசென்ட் பிக்ஸு. ஆவேஸ் கான் ஆர்சிபிக்கு எதிராக எப்பவுமே சிறப்பான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கார். டிக்வேஸ் ரத்தி செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க, ஒரு விக்கெட் வரைய எடுக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்கில் உங்களுக்கு முகுல் சௌத்ரி நல்ல ஒரு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் டஃபியும் புவனேஸ்வர் டெத்தில் போடுறப்போ அவர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நிக்கோலஸ் புரான் ஃபார்முக்கு திரும்பணும். ரிஷப் பந்த் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. மிச்சல் மார்ஸோட ரெக்கார்டு ரொம்ப புவராக இருந்திருக்கு ஹெட் வெயிட் வென்யூ. மாக்ரம் ஒரு சில ஓவர்ஸ் வந்து வீசுகிறாரு. பட் ஆனால் இங்கே பெரிய லெவலில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான், அது படிக்கல் தான். சரி, மற்றபடி குணல் பாண்டியா மேலே வந்தால் தான் உண்டு. ஸோ அதனால் ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் மாக்ரம். ஸோ பெஸ்ட்டு இந்த சைடு கேப்டனில் ரிஷப் பந்த் போகலாம், முகமது ஷமி போகலாம். நல்ல ஒரு ரிதமில் இருக்காது. டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக நிக்கோலஸ் புரானா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இந்த மேட்ச் ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பட்டுச்சு அப்படின்னா பெரிய ரன்ஸ் வந்து அடிச்சிருவார். ஸ்டெடி பிளேயர். பிரின்ஸ் யாதவ் ஒரு டீசனான ஒரு பிக். ஆவேஸ் கான் நிறைய பேர் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ட்ராப் பண்ணுவாங்க. பட் அவர் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். நிறையாவே விக்கெட்ஸ் வந்து 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு எதிர்பாராத நம்ம டயத்தில். ஸ்டாட்ஸ் வச்சு மேக் பண்ணுங்கள். ஹெட்வேரில் 3 மேட்ச்சில் 151, பிலிப் சால்ட்டு, வெனியூரில் 31. பட் செகண்ட் பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் தடுமாறி இருக்கார். செமிக்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆவேஸ் கானுமே நல்ல லென்த்தில் அடிப்பார். பிரின்ஸ் யாதவும் சூப்பராக போட்டுருக்கார். ஹெட்வேரில் 32 விராட் கோலி, வெனியூரில் 40. படிக்கல் 3 மேட்ச் 94, வெனியூவில் 36. ரஜத் படிதார் ஹெட்வேட் 94, வெனியூவில் 21. டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா ஹெட்வேரில் 3 மேட்ச் 80, வெனியூவில் 26. குணல் பாண்டியா 8 விக்கெட் எடுத்திருக்காரு மேட்ச்சில். புவனேஸ்வர் குமார் 4 விக்கெட், வெனியூவில் 21 விக்கெட்டு. சுயா சர்மா ஹெட்வேட் விக்கெட்டே எடுத்ததில்லை, வெனியூவில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. மாக்ரம் 3 மேட்ச்சில் 59 தான், பெரிய அளவில் இல்லை. வெனியூலையும் 32. மிச்சல் மார்ஸ் 64, சுத்தமான ஒரு ரெக்கார்டே இல்லை. ஒரு மேட்ச் தான் வந்து அடிச்சிருக்காரு. வெனியூவில் 24. மற்ற மேட்சஸில் வந்து பவுலிங்கில் தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரிஷப் பந்த் 42 ஆவரேஜ் ஹெட்வேட். விக்கெட் கீப்பிங் அட்வான்டேஜ் இருக்கும். மேபி ஃபஸ்ட் பேட் பண்ணால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனில். ஆயுஷ் பதோனி ஹெட்வேரில் 47 3 மேட்ச்சில், வெனியூவில் 2 மேட்ச்சில் 30.
நிக்கோலஸ் புரான் 28 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட். இந்த மேட்ச் ஃபார்முக்கு திரும்ப நம்பலாம். முகமது ஷமி 15 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட். வெனியூவில் 15 விக்கெட். பேட்டிங் வந்தாலும் ஒரு 4 ஒரு 6 அடிக்க முடியும். ஆவேஸ் கான் 13 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ டீம் காம்பினேஷன் நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக விராட் கோலி, அடுத்து பிளிப்சால்ட்டு, ரஜத் படிதார் இவங்களுக்கு பிட்வீன் தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக எல்லாருமே வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷனும் கூட. ஸோ டிஃபரன்ஷியல் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு நீங்கள் போனீங்கன்னா நிக்கோலஸ் புரான் போகலாம், டிம் டேவிட் போகலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணார்னா தேவ படிக்கலை வந்து செகண்ட் பேட் பண்ணாலும் ஃபஸ்ட் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். யாரோ ஒரு ஆள் ஏர்லி அவுட் ஆகிட்டா கூட படிக்கல் பெரிய இன்னிங்ஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பவுலிங்கில் ஃபஸ்ட் பால் பண்ணால் ஹேசல்வுட்டோ இல்லை புவனேஸ்வர் குமாருக்கு போகலாம். இந்த சைடில் ஆவேஸ்க்கான ஒரு ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல டீம்ஸை செட் பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட் வென்யூ ஃபுல்லாமே வந்து ஷோ பண்ணிட்டேன். அதை வச்சு டீம்ஸை மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்எஸ்ஜி vs ஆர்சிபி. ஸோ இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு எல்எஸ்ஜிக்கு. ஆர்சிபி நல்லாவே வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங் டீமாக தெரியுறாங்க. ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேனல் நத்திங் லைக் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே. இதுக்கான டெலகிராம், யூடியூப் இதுதான். இதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ மேட்ச்சு சின்னசாமி ஸ்டேடியமில் தான் நடக்குது. ஹேசல்வுட் ஆடுவாரா பார்க்கணும். ஹேசல்வுட் ஆடினாலும் ஆடாட்டியும் டஃபி அப்படியே காப்பி பேஸ்ட் மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன ஹேசல்வுட் பண்ணுவாரோ அதை வந்து டஃபி பண்ணிடுறாரு. ஷமி அவர் விக்கெட் எடுக்காத மேட்ச்சே இல்லாதன்ற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்குமே கொஞ்சம் எல்எஸ்ஜியில் நம்ம மேலே பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு டீசனான பிக்காக கண்டிப்பாக இருப்பார் அந்த இனிஷியல் ஸ்விங்கில். பிளிப்சால்ட்டுக்கு எதிராக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணலாம். ஹேசல்வுட் ஆடினா உறுதியாக மிச்சல் மார்க்ஸ்க்கு எதிராக நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணலாம். ஏன்னா மிச்சல் மார்க்ஸ் வந்து இதுவரையும் ஆர்சிபிக்கு எதிராக எந்த ரெக்கார்டுமே கிடையாது. சின்னசாமி ஸ்டேடியமில் அவருக்கு எப்பயுமே ரெக்கார்டு இருந்ததே இல்லை. ஸோ அதை வச்சு வந்து சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேயும் 15th ஏப்ரல் 7:30க்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஹெட் டு ஹெட்டுன்னு பார்த்தோம்னா 6 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் ஆர்சிபி 4 முறையும், எல்எஸ்ஜி 2 டைம் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மு ப்ளஸ் ஹோம் அட்வான்டேஜ் எல்லா பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். சப்போஸ் ஒரு பர்சன்டேஜ் இந்த நிக்கோலஸ் புரான் பழைய ஃபார்முக்கு வந்தால், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஃபார்முக்கு வருவார்னு எதிர்பார்க்குற மாதிரி நிக்கோலஸ் புரான் ஒரு ஃபார்முக்கு வருவார், பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்னா கொஞ்சம் வந்து மேட்ச் மாறலாம். ஏன்னா நிறையா வந்து பெஞ்சில் செம்ம பிளேயர்ஸை எல்லா டீமே